தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/9/2024 சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து மதுரையை பற்றி சொல்ல போகிறேன். பொதுவாக ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. திருவாரூருக்கு தேரழகு, அது மாதிரி வைத்தீஸ்வரன் கோயில் விளக்கொடி அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் மதுரை புதனுக்குள்ள க்ஷேத்திரம்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. புதனுக்கு ஸ்ரீரங்கமும் போகலாம். இந்த புதன் திசை நடந்தாலும், புதன் உச்சமாக இருந்தாலும், மிதுனத்தில் புதன் சொந்த வீட்டில் இருந்தாலும் மதுரை நகரத்துக்கு வந்து அங்குள்ள சொக்கலிங்கேஸ்வரரை, சொக்கநாத பெருமானை கும்பிட்டா மிக அற்புதமான பலன் நடக்கும்னு சொல்லுவாங்க. சொக்கநாதர் மீனாட்சி ஆட்சி செய்யக்கூடிய இடம். திருவிழாக்கள் மிக உண்டு. இங்கே இருக்க வீதியில் சித்திரை வீதி, ஆடி வீதி, ஆவணி வீதி அப்படின்னு இருக்கு. ஆவணி மூல வீதி எல்லாம் இருக்கு. அதற்கு பிறகு வடம்போக்கி தெருன்னு ஒன்று, அதுக்கு பிறகு வடக்கு பெருமாள் மேஸ்திரி வீதின்னு ஒருத்தர் மேஸ்திரி பேர்லேயே ஒரு வீதி இருக்கு. யானைக்கல், சிம்மக்கல், ஆனைமலை, நாகமலை, பசுமலை அப்படி மலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கு. இதுல புட்டுத்தோப்புன்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது ஆரப்பாளையம் கிராஸ் ரோட் பக்கத்தில் புட்டுத்தோப்புன்னு இருக்கு. நான் தியாகராஜர் கல்லூரியில் படித்த போது அங்கே என்னுடைய உறவினர் வீட்டில் தங்கி இருந்து படித்தேன். இந்த புட்டுத்தோப்புன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, மதுரையில் வெள்ளம் வர்ற பொழுது கூலி ஆளாக சிவபெருமான் வந்து வேலை பார்த்த இடமா அங்கே புட்டு சாப்பிட்ட இடம். ஆகையினாலே அதுக்கு பேர் புட்டுத்தோப்புன்னு பேர். இன்றைக்கும் வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க வேலைக்காக முயற்சி பண்ணி எந்த இடத்துலையும் அவங்க வேலைக்கு நிலைச்சிருக்க முடியலன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து ஆவணி மூலத்தன்னைக்கு கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சிவபெருமான் வேலையாளாக கூலி ஆளாக வந்து வேலை பார்த்த இடம். அதுக்கு ஈடாக புட்டு வாங்கி சாப்பிட்டாராம். புட்டுத்தோப்புன்னு அது பேர் வச்சாங்க. அடுத்தது அரிமர்த்தன பாண்டியன் பிரம்பால் அடித்து திருவிளையால் நடந்த பகுதியுமே அங்கே இருக்கு. பிரம்பால் அடித்த இடமும் அங்கே இருக்கு. அதுக்கு பிறகு தள்ளாகுளம்னு ஒரு பேர். இப்ப தள்ளாகுளம்னு வந்திருக்கு. அதுக்கு பேரு தள்ளாகுளம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வைகையில் வந்த வெள்ளத்தை மடைமாற்றம் செய்த பொழுது நீரையெல்லாம் தள்ளாமல் ஏற்றுக்கொண்ட இடத்துக்கு பேர் தான் தள்ளாகுளம்னு பேரு. அது இப்ப தள்ளாகுளம்னு வருது. அதுக்கப்புறம் பழங்காநத்தம்னு ஒரு இடம் இருக்கு. பழங்காலத்திலேயே இங்கு வாழ்ந்த மக்கள் பழங்கால நத்தம் என்பது மருவித்தான் பழங்காநத்தம்னு வந்துச்சு அப்படிம்பாங்க. பிறகு கடச்சனேந்தல், மிக முக்கியமான பகுதி கடச்சனேந்தல். கண்ணகி கோவலன் கதை நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலப்பதிகாரம், பொன்னால் விளைந்தது அந்த சிலப்பதிகாரம். அந்த பொன்னாசையினால விளைந்தது சிலப்பதிகாரம், மண்ணாசையால விளைந்தது மகாபாரதம், பெண்ணாசையால விளைந்தது ராமாயணம். இந்த 3 நூல்களையும் ஒருத்தர் படிக்கணும். கண்ணகி வந்து எல்லாம் இழந்து கோவலன் வந்த பிறகு கோவலன் இங்க வந்து கொலை உண்டுட்டாரு. கொலை உண்டதை கேள்விப்பட்ட உடனே கண்ணகி தன்னுடைய இன்னொரு கால் சிலம்பை எடுத்துக்கின்னு பாண்டிய மன்னனிடம் போய் நீதி கேட்கிறதுக்காக போறா. அந்த கடை பிளஸ் சிலம்பு பிளஸ் ஏந்தல், கடைசியாக உள்ள சிலம்பை கையில் ஏந்தி கோவலனுக்காக வாதாட சென்ற இடம்தான் கடைச்சனேந்தல் என்று இன்றைக்கும் இருக்கிறது. ஆக ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா காரணப்பேரா இருக்கும். வில்லாபுரம்னு ஒரு இடம் இருக்கு. மதுரை கோட்டையிலே வில் வீரர்கள் பணிபுரிந்து வாழ்ந்த இடமா அந்த வில்லாபுரம். இது மாதிரி வளையல்கார தெருன்னு இருக்குது, சுண்ணாம்புக்கார தெருன்னு இருக்கு. எல்லாம் ஒவ்வொன்றுமே மதுரைக்குள்ள பெயர் காரணம். இந்த மாமதுரை என்பது சொக்கலிங்க பெருமான் ஆட்சி செய்கிற இடம். சொக்கலிங்க மீனாட்சி ஆட்சி செய்யக்கூடிய இடம். இங்கு வந்து நீங்க வாழ்க்கையில புதன் திசை நடப்பவர்கள் மட்டுமல்ல, எந்த திசை நடந்தாலும், எந்த புத்தி நடந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் மதுரைக்கு நீங்கள் வந்து சொக்கலிங்க பெருமானையும் மீனாட்சி அம்மனையும் வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை பாதை மிக அற்புதமாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். பணங்காசு புழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 2லே குரு இருக்கிறார். 9க்கு அதிபதி. தந்தை வழியில் உள்ள சொத்துக்கள் விற்று கூட வரலாம், அல்லது பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம். தொழிலுக்கு மூலதனம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் பெற்றோர்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ வரலாம். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சகோதர சச்சரவுகள் அகலும் நாள். தனவரவு எதிர்பார்த்தபடியே வரும். கூட பிறந்தவர்களின் இல்லத்திலே நடைபெறும் ஒரு நல்ல மங்கள நிகழ்ச்சியை நீங்கள் முன்னின்று நடத்தப் போகின்றீர்கள். உறவினர் வருகையால் உள்ள மகிழப் போகின்றீர்கள். பொதுவாக இன்று என்று எடுத்துக்கொண்டால் சோதனைகளை விரட்டி சாதனைகள் படைக்கின்ற நல்ல நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, கூட்டு முயற்சியில் லாபம் கிடைக்கும் நாள். குழந்தைகள் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். புத்திர ஸ்தானத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். பெண் குழந்தைகளின் படிப்புக்காக அல்லது அவருடைய எதிர்கால நலன் கருதி அல்லது கல்யாண நலன் கருதி நீங்கள் சீர்வரிசை பொருட்கள் வாங்குவது போன்றவற்றிற்காக கொஞ்சம் செலவிடும் சூழ்நிலை இன்று உருவாகலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 4லே கேது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. முதுகு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி என்று ஏதாவது ஒரு சிறு தொல்லைகளுக்கு ஆட்பட நேரிடும். என்ன இருந்தாலும் இன்று கிழமை சனி என்பதாலே சனி பகவானை வழிபடுவது நல்லது.
கடகராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. மங்கள செய்தி மனை தேடி வரப்போகிறது. தங்குதடைகள் தானாக விலகும். மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி சிந்திப்பீர்கள். சமயோஜித புத்தியின் காரணமாக சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவால் ஒரு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு 10ல் இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு. தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதும். உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வேலைக்காக நீங்கள் செய்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். குறிப்பாக அரசு வேலை கிடைப்பது பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அதற்கான அறிகுறிகள் இன்று தென்படும். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த யோகமான நாள். கன்னிராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறுகிற நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல்வாதிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். புகழ்மிக்க உங்களுக்கு பொருளாதாரத்திலும் இன்று நிறைவு ஏற்பட போகின்றது. மாலை பயணம் மகிழ்ச்சி தரும். துலாம் ராசி நேயர்களே, சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ளம் மகிழப் போகின்றீர்கள். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சேமிப்பு உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. வாகன மாற்றம் செய்ய முன் வருவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் நாள். நேசமிக்கவர்களின் பாசம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கப் போகின்றது. தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று உங்களுக்கு இன்று வரும் மிக மிக யோகமான நாள். 4லே சனி வக்கரம், 5லே ராகு, 7லே குரு என்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையை சரிவரச் செய்வீர்கள். சோதனைகளை விரட்டி சாதனை படைக்கும் விதத்திலே இன்றைக்கு ஒரு நல்ல சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். எதையும் நீங்கள் செய்வதற்கு முன்னால் ஒரு கணம் சிந்திப்பது நல்லது. அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கை கொடுக்கலாம். நல்லவர்கள் என்று நீங்கள் இனம் காண முடியாது. யாருக்கேனும் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தால் அது கிடைக்காமல் போய் அதன் மூலமாக வருத்தப்பட நேரிடும். உடன் இருப்பவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள். கடன் சுமை அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு மீது பாரத்தை சுமத்துவார்கள். மிகுந்த வேலைகளை கொடுப்பார்கள். அவர்கள் மீது உங்களுக்கு வெறுப்புகள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நிதானமும் அமைதியும் உங்களுக்கு தேவை. மகர ராசி நேயர்களே, குறுபார்வை இருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆலய வழிபாட்டின் மூலமாக ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முன் வருவீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற நினைப்பு இன்று நடைபெறப் போகின்றது. பெரிய மனிதர்களின் நட்பால், பிரபலஸ்தர்களின் நட்பால் சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். 2ல் சனி இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பாகவும் சீராகவும் இருக்கின்றது. வரவு திருப்தி தரும். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும் நாள். ஊக்கமும் உற்சாகமும் தரும் விதத்தில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். 5லே செவ்வாய் இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால நலங்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகிறது. அவர்களுடைய படிப்பு சம்பந்தமாக அயல்நாடு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதற்கான வாய்ப்புகள் கைகூடும். மேலதிகாரிகள் இன்று இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மேலதிகாரிகள் செவி சாய்ப்பார்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரன்கள் வாயில் தேடி வருகின்ற நாள். வாய்ப்புகளும் உங்களுக்கு வரிசையாக வரப்போகிறது. அது மட்டுமல்ல, வாரிசுகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். ராசிநாதன் 3லே இருப்பதனாலே முக்கிய புள்ளிகளின் சந்திப்பால் உங்களுக்கு முன்னேற்றம் கூட போகின்றது. தக்க விதத்தில் தனவரவும் திருப்திகரமாகவே இருக்கும். பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க முன் வருவீர்கள். இன்னும் சொல்லப்போனால் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மாற்றுக் கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.